ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்டேட் மெக்கானிசம். ஆல்ரெடி நம்ம லெசன் 1ல் லெக்சர் 2 வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஸ்டேட் மெக்கானிசம் பற்றி பார்க்கலாம்னு சொல்லியிருந்தோம். ஸோ இந்த ஸ்டேட் மெக்கானிசம் அப்படின்றது என்னென்னா, ஃபஸ்ட்டு உங்களுக்கு கிளியர் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஒன்றும் கிடையாது, நம்ம ஒரு ப்ராஜெக்ட் பண்ண போகிறதுக்கு முன்னாடி அந்த ப்ராஜெக்ட்டுக்குன்னு சொல்லி ஒரு ஃப்ளோ இருக்கும். அதுக்காக தான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் இவ்வளோ கொடுத்துருக்கேன். ஸோ அந்த ப்ராஜெக்ட்டுக்குன்னு சொல்லி ஒரு ஃப்ளோ இருக்கும். அந்த ஃப்ளோவை வந்து ஃபஸ்ட்டு நம்ம ஒரு என்ன சொல்கிறது, ஒரு கிரியேட் பண்ணி வச்சுக்கணும். கிரியேட் பண்ணி வச்சுக்கிட்டா மட்டும்தான் நம்மளால் வந்து ஒரு கோடை வந்து பர்ஃபெக்டாக பண்ண முடியும். ஸோ அந்த ஃப்ளோ எப்படி கிரியேட் பண்ணுறது, அதுக்கு நம்ம எப்படிலாம் திங்க் பண்ணலாம் அப்படின்றதுக்கான ஒரு எக்ஸாம்பிள் தான் இருந்தது. இப்போ ஒரு ஐஆர் ரிமோட் இருக்குது அப்படின்னா அந்த ஐஆர் மேனுவல் கண்ட்ரோல் எப்படி இருக்கும் அப்படின்றதுக்கான ஒரு சின்ன ஸ்டேட் மெக்கானிசம் தான். மெயின் மெனுன்னு சொல்லி ஒன்று இருக்கும், அதில் வால்யூம் அப்படின்னு சொல்லி ஒன்று இருக்கும், அதில் வால்யூம்குள்ளே ட்ரிபிள் பேஸு. ஸோ இந்த மாதிரி இருக்கும். இது வந்து பேரலாகவும் இருக்கலாம், அப்படிலாம் அப்படின்னா சீரியஸாகவும் இருக்கலாம். ஸோ ஒன்றுக்குள்ளே ஒன்றும் இருக்கலாம், அப்படி வால்யூம்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா பேஸும் ட்ரிபிளும் வந்து பேரலாக வரிசையாக கூட வரலாம். ஸோ அந்த மாதிரி வந்துட்டு இந்த ஐஆர் மெனு கண்ட்ரோலில் இருக்கலாம். கேம் ஆன் எல்இடி மேட்ரிக்ஸ். ஸோ ஒரு கேம் கிரியேட் பண்ணுறோம்னா ஸ்டார்ட் பிளேயிங் கேம் ஓவர். ஸோ எப்படி இருக்கணும், ஸ்டார்ட் பண்ணுறோம், ப்ளே பண்ணுறோம், கேம் ஓவர் பண்ணுறோம். இந்த பிளேயிங்குள்ளே நிறையா வரலாம். இந்த பிளேயிங்குள்ளே எப்படி வரும், ஒவ்வொரு பட்டனுக்கான இண்டிவிஜுவல் ஃபங்க்ஷன்ஸ் வரலாம். இந்த பிளேயிங்குள்ளே அப் பட்டன், டவுன் பட்டன், ரைட் லெஃப்ட் பட்டன், ஓகே பட்டன். ஸோ அந்த ஒவ்வொரு பட்டன் பண்ணுறப்ப என்ன பண்ணணும். ஸோ அப்போலாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பிளேயிங்ன்ற அந்த ஸ்டேட்டில் தான் இருப்போம். அடுத்து அதெல்லாம் முடிஞ்ச பின்னாடி ஒரு வேளை நம்ம அவுட் ஆகிட்டோம்னா கேம் ஓவர்ன்ற ஸ்டேட்டுக்கு வந்துடணும். இது வந்து ஒரு கேம் டிசைன் பண்ணுறப்ப. சென்சார் லாகர். இந்த சென்சார் லாகர்ன்றது ஒன்றும் இல்லை, ஒரு சென்சார், அந்த சென்சார் ஐடியில் இருக்கிறப்ப விட்டுருங்க. அடுத்து மெஷர் பண்ணும் டேட்டா வரப்போ டேட்டாவை மெஷர் பண்ணும், சேவ் பண்ணும், திரும்பி ஸ்லிப் போயிடும், இல்லாட்டி ஐடிக்கு வந்துடும். இந்த மாதிரி ஓகேங்களா. ஸோ அது சென்சார் லாகர். வாஷிங் மிஷின் லாஜிக்ன்றது ஒன்றும் இல்லை, ஐடியலாக இருக்குது, ஒரு பட்டனை கிளிக் பண்ணோனையும் வாட்டரை ஃபில் பண்ணுது, வாஷ் பண்ணுது, ட்ரெயின் பண்ணுது, டன் பண்ணுது. ஸோ அவ்வளோதான். இதுக்கு ஒரு இன்புட்டில் என்னென்ன இருக்கும் அப்படின்னா ஐஆர் என்கோடர், பட்டனு, டைமர் பட்டன் டேட்டா, சென்சார், டைம் பட்டன். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா எதுலாம் வந்து இதுக்கு வந்து இன்புட்டாக ட்ரிகராக ஆக்ட் ஆகும் அப்படின்ற மாதிரி இன்புட் கொடுத்து அது ஓட வைக்கிறதுக்கான ஃபங்க்ஷனாலிட்டி தான் இது, என்னென்னலாம் இன்புட்டாக இருக்கும் அப்படின்ட்டு. ஸோ இதெல்லாம் எதுக்கு நான் சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு ப்ராஜெக்ட் நம்ம டிசைன் பண்ணுறப்ப அந்த ப்ராஜெக்ட் எந்த மாதிரி இருக்கணுன்றதை நம்ம ஆல்ரெடி மைண்டில் திங்க் பண்ணணும். அப்படி திங்க் பண்ணால் மட்டும்தான் அந்த ப்ராஜெக்ட்டுக்கான ஒரு மெனு எப்படி இருக்குன்றதை நம்மளால் திங்க் பண்ண முடியும். அந்த மெனுக்குள்ளே என்னென்ன ஆக்ஷன்லாம் வரணுன்றதும் திங்க் பண்ண முடியும். அந்த ஆக்ஷனில் நமக்கு போதுமா போதாதா, இல்லாட்டி வேறு எதுவும் ஃபங்க்ஷனாலிட்டி சேர்க்கணுமா, அந்த ஃபங்க்ஷனாலிட்டி சேர்த்தாலும் கூட அந்த ஃபங்க்ஷனாலிட்டி எந்த ஸ்டேட்டில் வரணும், அது எப்போ அந்த ஃபங்க்ஷனாலிட்டி ஆட் ஆகணும், எப்போ சும்மா இருக்கணும் அப்படின்ற நிறையா லாஜிக்ஸ் வந்து நம்ம அடுத்தடுத்து திங்க் பண்ணணும். அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃப்ளோ சார்ட்னு ஒன்று ஃபாலோ பண்ணிக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அந்த வாஷிங் மிஷினுக்கான ஒரு ஸ்டேட் மெக்கானிசம் வந்து எழுத போகிறோம். இப்போ வாஷிங் மிஷின்ற ஒரு லாஜிக்கு ஐடியலாக இருக்கப்போ என்ன பண்ணுது, ஃபஸ்ட்டு இதுக்கு கொடுக்கக்கூடிய இன்புட்டு இப்போ என்னோட இதுபடி ஒரே ஒரு பட்டனை மட்டும் அமுக்குறோம். அந்த ஒரு பட்டனை அமுக்குறோம், வாட்டரை ஃபில் பண்ணோம், சென்சார் செக் பண்ணிட்டு வாட்டர் வந்து ஃபில் ஆயிடுச்சு அப்படின்னா வாட்டர் ஃபில் இருந்து அப்புறம் ஒரு 10 செகண்ட் வந்து வாஷ் பண்ணுவோம். வாஷ் பண்ணி முடிச்சிருச்சு அப்படின்னா டன்னு வந்துட்டு எல்இடியோ இல்லாட்டி பர்சரியோ வந்துட்டு ஆன் பண்ணி விடும். ஸோ இதுதான் நம்ம லாஜிக். அப்புறம் க்ளோஸ்ன்றது ஒன்றும் இல்லை, திரும்பி அகைன் வந்து ஐடியல் மோடுக்கு வந்துடும், திரும்பி அகைன் அந்த பட்டன் அமுக்கலாம். இப்போ நமக்கு என்னென்னா ஒரு பட்டன் அமுக்குறோம், வாட்டர் ஃபில் ஆகி முடிச்ச பின்னாடி வாஷ் பண்ணி முடிச்சிட்டேன்னு நமக்கு ஒரு இண்டிகேஷன் காமிக்குது. இது சிம்பிள் லாஜிக். இந்த வாஷிங் மிஷினுக்குள்ளே நிறையா இருக்கும். இப்போ வாட்டர் ஃபில் பண்ண பின்னாடி ஓடி முடிச்ச பின்னாடி இன்னொரு ட்ரையர் ஒன்று இருக்கும், அந்த ட்ரையரில் தூக்கி போட்டு நம்ம இன்னொரு பட்டன் அமுக்கணும் அப்படின்னா அந்த பட்டன் வந்து பார்த்திங்க அப்படின்னா 10 செகண்ட் 20 செகண்ட் செட் பண்ணி வைக்கிற மாதிரி வைக்கணும்னு வச்சுக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா அது திருகிற மாதிரி இருக்கும், வச்சோம்னா அது சரி ஓடி முடிச்சுட்டு டன் ஆகி முடிக்கும். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்க அப்படின்னா லாஜிக். இது வந்து சிம்பிள், வெரி வெரி சிம்பிள். பட்டன் அமுக்குறோம், வாட்டரை ஃபில் பண்ணுது, வாஷ் பண்ணுது, டன் பண்ணுது, அவ்வளோ. இது வந்து ஒரு சிம்பிள் லாஜிக் வந்து இப்போ நம்ம ஒர்க் அவுட் பண்ணி பார்க்க போகிறோம். ஸோ இப்போ இங்கே நமக்கு இன்புட்டாக இருக்குது ஒன்று தான், பட்டன் மட்டும்தான். பார்த்தாலே தெரியும். நான் உங்களுக்கு டிஸ்பிளேக்காக எல்இடி வச்சுருக்கேன், அது என்ன ஸ்டேட்டில் இருக்குதுன்னு காமிக்கிறதுக்காக. ஏன்னா சீரியல் மானிட்டர் போடலாம், அது நல்லா இருக்காது. ஸோ டிஸ்பிளேயில் காமிச்சா கொஞ்சம் நல்லா இருக்குமேட்டுக்காக டிஸ்பிளே வச்சுருக்கேன். அது ஒன்றும் இல்லை, நம்ம I2C யூஸ் பண்ணி தான் வச்சுருக்கோம். I2Cயோட இது லிக்விட் கிறிஸ்டல் அந்த லைப்ரரி யூஸ் பண்ணி நம்ம இந்த I2C வச்சு 16x2 கண்ட்ரோல் பண்ணி வச்சுருக்கோம். ஒன்றும் இல்லை, இங்கே ஹலோ வேர்ல்டு மட்டும் தான் போட்டு வச்சுருக்கேன். உங்களுக்கு நான் ஓடுறப்ப காமிக்கிறேன். இப்போ தெரியாது, எனக்கு தெரிஞ்சு இந்த லைட் மட்டும் தான் தெரியும் இந்த கேமராவில். உங்களுக்கு நான் இந்த ஃபங்க்ஷனாலிட்டியில் செஞ்சு முடிச்சுட்டு நான் காமிக்கிறேன், ஓகேங்களா. ஸோ இப்போ இனிஷியல் செட்டப் மட்டும் நான் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ எல்இடியை இனிஷியல் பண்ணியாச்சு.
சும்மா இங்கே வந்துட்டு ரெடி அப்படின்னு மட்டும் போட்டு வச்சுருவோம். ரெடினா ரெடியாக இருக்குன்னு அர்த்தம் அப்படின்ற மாதிரி. சரிங்களா? இது வந்து சென்ட்ரல் ஆக்கிறதுனால இந்த ஆல்ரெடி இந்த லிக்விட் கிறிஸ்டலோட எப்படி வந்துட்டு ஒரு பொசிஷன் செட் பண்ணுறதெல்லாம் தெரியும் நினைக்கிறேன். இந்த இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரோஸு, இது காலம்ஸு. இது 0th ரோஸில் எத்தனாவது காலம்னு பார்த்தீங்கன்னா ஒரு 6 தள்ளி போட்டுக்குவோம். 6 தள்ளி வந்து டிஸ்பிளே ஆகிற மாதிரி பண்ணிக்குவோம். இதெல்லாம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ ரொம்ப இன்டெப்த்தாக எக்ஸ்பிளைன் பண்ண விரும்பலை. ஏன்னா இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன் பேசிக்கில். ஸோ இது அவ்வளோதான். ஸோ ரெடின்னு மட்டும் வந்து நின்றுச்சு. நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இது வந்து சும்மா ரெடின்னு மட்டும் தான் வந்து நிற்கிது. நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இன்புட்டை வந்து டிஃபைன் பண்ணிக்கலாம். அதுக்கு முன்னாடி இன்புட்டை வந்து சும்மா ஹேஷ் டிஃபைன் போட்டு வச்சுக்கலாம். ஹேஷ் டிஃபைன் போட்டு அதுக்கு நேம் வந்து என்ன வச்சுக்கலாம் அப்படின்னா ஸ்டார்ட் அப்படின்னு வச்சுக்கலாம். STR. அது ஏதோ வந்து வேரியபிள் நேம்னு நினைக்கிறேன். எப்படி இருக்கலாம், சரி ஸ்டார்ட்னே வைப்போம். இது வேரியபிள் நேமாக இருக்காமல் இருந்தால் ஓகே. ஸ்டார்ட் டபிள்யூன்னு வச்சுக்கோம். ஸ்டார்ட் டபிள்யூ ஓகேவா? அப்படின்னு வச்சுட்டு இதுக்கோட பின் வந்து என்ன வைக்கலாம் அப்படின்னா ஒரு 4th பின் வந்து வச்சுக்குவோம். 4th பின். சரிங்களா? சரி, இப்போ என்ன பண்ணுவோம், பின் மோடு வந்து செட் பண்ணுவோம். பின் மோடு வந்து அது ஒரு இன்புட்டு. பின் மோடு வந்து ஸ்டார்ட் வந்து ஒரு இன்புட். இன்புட் அண்டர்ஸ்கோர் புல்லப் போட்டுக்கோமா. இன்புட் புல்லப். இந்த இன்புட் புல்லப்ன்றது என்னென்னா, நான் இப்போ ரெஜிஸ்டர் போடலை. ஸோ அதனால் வந்து இன்புட் புல்லப்னு ஒன்று வச்சுக்கிறேன். ஸோ டிஃபால்ட்டாக ஹை இருக்கும். எப்போ கிரவுண்ட் ஆகுதோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ அதுக்காக இன்புட் புல்லப்னு ஒன்று வச்சுருக்கேன். ஸ்டார்ட் டபிள்யூ தானே, வாஷிங் மிஷினுக்காக ஸ்டார்ட் ஆச்சு, ஷார்ட்டாக போட்டிருக்கேன். டபிள்யூ ஓகேங்களா? ஸோ இப்போ செக் பண்ணிக்குவோம் கரெக்டாக இருக்கான்ட்டு. சரி ஓகே. இப்போ என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஒரு பின்னை டிஃபைன் பண்ணியிருக்கோம். அந்த பின்னை வந்து இன்புட்டாக வச்சுருக்கோம், என்ன புல்லப்பாக வச்சுருக்கோம். ஸோ அவ்வளோதான். நெக்ஸ்ட்டு அவுட்புட் பின்னு டிஃபைன் பண்ணோம் இல்லையா? ஸோ அவுட்புட் பின் வந்து எல்இடி வச்சுக்கோம். 13வது எல்இடி வச்சுக்கோம். அவுட் வந்து 13. பின் மோடு வந்து அவுட்னு தானே வச்சுருந்தோம். ஸோ அவுட்டு டபிள்யூன்னு போட்டுக்குவோம். ஏன் அப்படின்னா இதெல்லாம் ஒரு சில நேரம் ஃபங்க்ஷனாலிட்டி நேமாக கூட இருக்கலாம், நமக்கு தெரியாது இல்லையா? நம்ம ஜென்ரலாக யூஸ் பண்ணுறோம். ஸோ ஒரு சில நேரம் உள்ளே இருக்கிற இன்பில்ட் ஃபங்க்ஷனாலிட்டி நேம் ஏதாவது இருந்துச்சு டிஃபைன் பண்ணி வச்சுருந்தாங்கன்னா நமக்கு தெரியாது. ஸோ அவுட்புட், இந்த அவுட்புட்டுன்றதுமே வந்து ஒரு நேம் தான் இங்கே. ஸோ அதனால் வந்துட்டு இன்புட்டில் புல்லப்பு, இங்கே அவுட்டு டபிள்யூன்றது 13வது அவுட்புட்னு வச்சுருக்கோம். சரிங்களா? சரி ஓகே. இப்போ என்ன பண்ணலாம், இதை டிஃபால்ட்டாக வந்து ஆஃப் பண்ணிடுவோம். ஸோ டிஜிட்டல் ரைட் போட்டு அவுட் டபிள்யூவை 0 பண்ணிடுவோம். ஆஃபில் இருக்கட்டும் அது சரி. ஸோ இது ஆஃபில் இருக்குது. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம லூப்புக்குள்ளே வரோம். இப்போ நீங்கள் எழுதலாம். இப்போ ஃபஸ்ட்டு லாஜிக் நான் என்ன சொன்னேன் அப்படின்னா வெயிட் பண்ணுறோம். எதுக்கு வெயிட் பண்ணுறோம்? ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக வெயிட் பண்ணுறோம். ஸோ இப்போ ஆல்ரெடி டிஃபால்ட்டாக ஸ்டார்ட் வந்து புல் அப்பு. ஸோ இப்போ புல் அப்புன்றப்ப டிஃபால்ட்டாக என்ன இருக்கும், ஹையில் தான் இருக்கும். இப்போ இந்த ஸ்டார்ட் வந்து எப்போ லோ ஆகுதோ அப்போ தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ஸ்டார்ட் ஆகணும். சரிங்களா? ஸோ அப்போ இஃப் வச்சே பண்ணலாம், பெருசாக ரொம்ப திங்க் பண்ண வேணாம். இஃப்பில் ஸ்டார்ட் டபிள்யூ, இந்த ஸ்டார்ட் டபிள்யூ ஈக்குவல் டு எப்போ 0வாக இருக்கோ அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா எல்சிடி டாட் கிளியர்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும். இந்த பார்த்தீங்களா? ஸோ கிளியர், இந்த ஃபங்க்ஷனாலிட்டி யூஸ் பண்ணிக்கோங்க. கிளியர் பண்ணி விட்டுட்டு அதே இடத்துல என்ன ஆகிடும் அப்படின்னா ஃபில்லிங்னு சொல்லிட்டு வர மாதிரி. ஸோ ஃபில்லிங்னா ஃபில் ஆகிக்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஸோ ஃபில்லிங்
இப்போ இதை மட்டும் ஒர்க் பண்ணி பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃபில்லிங்னு வரும். வந்த பின்னாடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா கிளியர் பண்ணிருச்சு, ஃபில்லிங் வந்துருச்சு. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு நம்ம பட்டன் அமைக்கிட்டே இருப்போம் இல்லையா? ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்கு ஒயிலில் ஸ்டார்ட் போட்டுட்டு சும்மா ஒயிலில் சுற்ற விட்ருவோம். இது என்ன நடக்கும் அப்படின்னா, பட்டன் நம்ம அமைக்கிருப்போம். ஸோ அந்த பட்டன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்கும். அந்த பட்டன் அமைக்கிட்டே இருந்தோம்னா இந்த கோடெலாம் எக்ஸிக்யூட் ஆகிடக்கூடாது. ஸோ அவங்ககிட்டே இருந்தாலும் இந்த ஒயில் லூப்லேயே சுற்றிக்கிட்டு இருக்கோம். எப்போ பட்டனை வந்து ரிலீஸ் பண்ணுறோமோ அப்போ தான் கிளியர் பண்ணி விட்டுட்டு இந்த ஃபில்லிங்கிற ஒரு இது வந்து இங்கே வைக்கும். இப்போ இதை மட்டும் நான் ரன் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ பின் மோட் செட் பண்ணியிருக்கோம், அவுட்புட் செட் பண்ணியிருக்கோம். சும்மா ஒரு சின்ன லாஜிக், பட்டன் அமுக்குனா ஃபில்லிங்னு வர மாதிரி ஒரு லாஜிக் வச்சுருக்கோம். ஓகே, இப்போ பட்டன் வந்து எத்தனாவது பின்னாக வச்சுருக்கோம்? 4வது பின்னு. ஸோ பட்டன் வந்து ஒரு 4வது பின்னு வச்சுட்டோம். ஓகேங்களா? ஓகே, இருங்க. சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா டிஜிட்டல் ரீடுன்னு போட்டோம் இல்லையா, அந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணாமல் போட்டேன். சாரி, டிஜிட்டல் ரீட். சாரி. ஸோ டிஜிட்டல் ரீட் அப்படின்னு போட்டுட்டு போடணும். நான் அது வந்து போடாமல் இருக்கேன். ஸோ இப்போ டிஜிட்டல் ரீட் போட்டாச்சு. அதே டிஜிட்டல் ரீட் தான் வந்து பார்த்தீங்கன்னா இங்கேயும் வரும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மேலே வந்து ஃபுல் அப். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்ட்டுனா, இப்போ என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா டிஜிட்டல் ரீடுன்றதை போடாமட்டேன். சாரி. ஸோ டிஜிட்டல் ரீடுன்றப்ப அந்த ஸ்டேட்டஸை ரீட் பண்ணிவிட்டு உள்ளே வந்துட்டு திரும்பி 0வாகவே இருந்தால் கொஞ்சம் ரீட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதுக்குள்ளேயே போகும். ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன். ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்கேன், ரெடின்னு இருக்குது. ஸோ ஃபில்லிங். ஸோ இந்த ஃபில்லிங் எவ்வளோ நேரம் இருக்கணும்? அடுத்த கேள்வி தான். ஸோ அடுத்து இந்த ஃபில்லிங் எவ்வளோ நேரம் இருக்கணும்? இதுக்கப்புறம் தான் நம்ம ஃப்ளோவுக்கு வரப்போகிறோம். ஸோ இந்த ஃபில்லிங் எவ்வளோ நேரம் இருக்கணும் அப்படின்றதான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்தடுத்து நம்ம எழுத போகிறோம். நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம், ஒரே இஃப் தான். ஸ்டார்ட் பண்ணோடனே இந்த ஒரே இஃப்குள்ளே தான் வரப்போகுது. வந்தோடனே இந்த ஃபில்லிங் எவ்வளோ நேரம் இருக்கணும், சிம்பிளாக எனக்குள்ளே டிலே போட்டு முடிச்சிடலாம். அது ஒரு வே. ஆனால் அதில் ஒரு டிஸ்அட்வான்டேஜ் வந்து இருக்குது. அது என்னென்னு சொல்கிறேன். இப்போ ஃபில்லிங் வந்து ஒரு 5 செகண்ட் இருக்கணும் அப்படின்னா இப்படி ஒரு 5 செகண்ட் டிலேயை போட்டு முடிச்சு விட்டு போயிடலாம். கரெக்டுங்களா? ஓகே, கரெக்டு. அப்படி இல்லைனா டைமர் யூஸ் பண்ணலாம். நான் சொன்னேன் இல்லையா, மில்லி செகண்ட் டைமர். ஸோ டைமர் யூஸ் பண்ணலாம். டைமர் யூஸ் பண்ணிவிட்டு என்ன பண்ணலாம் அப்படின்னா ஹோல் ஸ்டேட்டும் வந்து சுற்றிக்கிட்டே இருக்க மாதிரியும் அதில் வந்துட்டு நம்ம டைமர் போட்டு இது பண்ணிக்கலாம். ஆனால் இப்போ என்னென்னா நமக்கு வந்துட்டு ஒரே ஃப்ளோ தானே. ஸோ நம்ம ஃப்ளோவை பொறுத்து நம்ம கோடிங்கை வந்து மாற்றிக்கலாம். இப்போ இந்த ஃப்ளோவில் பேரலாக எந்த ஒரு ஃபங்க்ஷனாலிட்டியும் அட்டடைத்தில் நடக்க போகிறது கிடையாது. இப்போ ஃபில்லிங் ஆகிக்கிட்டு இருக்கப்ப அவங்க வந்து எதுவும் கேன்சல் பண்ண போகிறது கிடையாது. இல்லை அப்படின்னா மற்ற பட்டன்ஸ் எதுவும் அமுக்க மாட்டாங்கன்ற பட்சத்தில் நீங்கள் டிலேயே போட்டு போயிடலாம். அதாவது ஒன்ஸ் பட்டன் அமுக்கிட்டிங்கன்னா இந்த ஃப்ளோலாம் முடியும், அதில் நீங்கள் வெயிட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னா இந்த டிலேயே போட்டு முடிச்சிடலாம். அப்படி இல்லை, ஒன்ஸ் இந்த ஸ்டார்ட் பட்டன் அமுக்கிட்டாங்க, ஃபில் ஆகிக்கிட்டு இருக்கப்ப ஏதாவது இன்டரப்ட் பண்ணுவாங்க, ஏதாவது ஒன்று வாஷிங் மிஷினில் தொடுவாங்க, இல்லாட்டி ஏதாவது ஒன்று வந்துட்டு செய்வாங்க அப்படின்னா அப்போ நீங்கள் வந்து இந்த டிலே போடுறது வந்து அவாய்ட் பண்ணிக்கலாம். ஏன் அப்படின்னா இந்த டிலேன்றது ஒரு ஃபங்க்ஷன் ஃபார் லூப்பில் போய் சுற்றிக்கிட்டு இருக்க மாதிரி சுற்றிக்கிட்டு இருக்கோம். அப்போ நீங்கள் எந்த ஒரு பட்டன் இன்புட்ஸோ எதுவும் கொடுத்தாலும் இது வந்து ரெஸ்பான்ஸ் பண்ணாது. ஸோ அதனால் வந்துட்டு அது நீங்கள் பண்ணுற ஃப்ளோவை பொறுத்து. இப்போ நம்ம ஃப்ளோ வந்து பார்த்தீங்க அப்படின்னா சிம்பிள் ஃப்ளோ தான். பட்டனை ப்ரெஸ் பண்ணுறோம், ஃபில் பண்ண பின்னாடி வாஷ் பண்ண பின்னாடி டன்னு சொல்லி வரணும். அப்போ சிம்பிளாகவே வந்துட்டு ஒரு 5 செகண்ட் கழித்து திரும்பி அகைன் ஃபில்லிங் முடிஞ்சிருச்சா, வாஷிங். ஸோ அதுவும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 5 செகண்ட். ஸோ ஒரு 5 செகண்ட் வாஷிங். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாஷ் பண்ணி முடிச்ச பின்னாடி டன்.
டன். ஒரு 5 நிமிஷம். ஸோ இப்போ இவ்வளோ தான். ஸோ என்ன ஆகுது, ஃபில் ஆகுது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா வாஷிங் ஆகுது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா முடிஞ்சிருது. முடிஞ்ச பின்னாடி ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும் அப்படின்னா இது ஃபுல்லாகவே முடிஞ்சிடும், வெளியே வந்துடும். திருப்பி வந்து பட்டனுக்காக வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கும். ஓகேங்களா? சரி, இப்போ நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். இப்போ ரெடின்னு வந்து நிற்கிது. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஃபில் பண்ணுது. அடுத்து ஒரு 5 செகண்ட் கழித்து வாஷ் பண்ணும், வாஷிங் ஆகுது. அடுத்து ஒரு 5 செகண்ட் கழித்து டன் ஆயிரும். ஸோ டன், அவ்வளோதான். இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா இதுக்கப்புறம் திருப்பி ரெடி வரணும் அப்படின்னா இதுக்குள்ளே வந்துட்டு நீங்கள் ரெடி போட்டுக்கலாம். டன்னு முடிஞ்ச பின்னாடி ஒரு 5 செகண்ட் கழிச்சு ரெடி அப்படின்னு சொல்லிட்டு வைக்கிற மாதிரி பண்ணிக்கலாம். அகெயின் ரெடி. ஸோ ரெடி. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், திருப்பி அப்லோட் பண்ணலாம். ஸோ ரெடி, ஃபில்லிங், வாஷிங், தென் ரெடி. இப்போ இந்த இடத்துல தான் நம்ம ஒன்று பண்ணோம். இந்த ஃபில்லிங் இந்த இடத்துல வந்துட்டு நம்ம சென்சார் டேட்டாவோட இன்புட் வந்து கொடுக்குறோம். பார்த்தீங்கன்னா சென்சாரை செக் பண்ணுறோம். அப்போ இது ஃபில் ஆயிடுச்சு அப்படின்றத நம்ம வந்து ஃபில்லிங்கிறத வந்துட்டு ஒரு 5 செகண்ட் டிஃபால்ட்டாக வச்சுருக்கத என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த இடத்துல ஒரு ஒயில போட போகிறோம். அங்கே வந்து சென்சாரை வந்து செக் பண்ண போகிறோம். ஒயிலில் சென்சாரை செக் பண்ண போகிறோம். ஆல்ரெடி சென்சாரோட இன்புட் வந்து நம்ம எங்கேயும் கொடுக்கல. ஸோ சென்சாரோட நேம் வந்து இங்கே டிஃபைன் பண்ணிக்குவோம். சென்னுன்னு வச்சுக்கலாம். ஸோ சென்னுன்னு வச்சுட்டு சென்னை வந்துட்டு ஒரு இது என்ன சென்சார்னு பார்த்தீங்கன்னா ஒரு அன்லாக் சென்சாராகவே வச்சுக்குவோம். ஆனால் எப்படி சொல்கிறது, சரி ஓகே, ஏதோ டிஜிட்டல் சென்சாராகவே இது மாதிரி இருக்கட்டும். அதுக்கப்புறம் வந்து பார்த்துக்கலாம். நம்ம இது வந்து ஒரு 4ல் வச்சுக்குவோம். இதை இதுவுமே இன்டர்னல் ஃபுல்லப்பாக இருக்கட்டும். சென்சார் ஒன்ஸ் டச் ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு டிஃபால்ட்டாக க்ரௌண்ட் வந்துக்கிட்டே இருக்கும். க்ரௌண்ட் வந்துக்கிட்டே இருந்துச்சு அப்படின்னா சென்சார் ஃபுல்லாகிடுச்சுன்னு அர்த்தம். ஓகேங்களா? இதுலேயும் இன்டர்னல் ஃபுல்லாக போட்டு வச்சுருக்கோம் சென்சார்லேயும். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஒயிலில் காப்பி பேஸ்ட் ஈக்குவல் டு 1 இருந்துச்சு அப்படின்னா வெயிட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதுதான் லாஜிக். இப்போ என்ன நடக்குது அப்படின்னா ரெடின்னு கொடுத்தோன்னே ஸ்டார்ட்னு கொடுக்குறோம். ஸ்டார்ட் கொடுத்தோன்னே என்ன ஆகும், ஃபில்லிங்னு வரும். ஃபில்லிங்னு வந்துட்டு இங்கே என்ன ஆகும் அப்படின்னா இந்த ஸ்டார்ட்டு கிடையாது, சென்சாரோட டேட்டா வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேணும்ட்டு கரெக்டாக பார்த்தீங்க. ஸோ சென்சாரோட டேட்டா ஈக்குவல் டு 1 இருந்துச்சுன்னா இந்த ஒயில்டு போடிக்கிட்டே இருக்கும். அதுக்கு மீன் என்ன அப்படின்னா சென்சார் ஒன்றும் 0 ஆகலை. சென்சார் எப்போ 0 ஆகும் அப்படின்னா எப்போ வாட்டர் ஃபில் ஆகுதோ, ஃபில் ஆனோடனே சென்சாரோட டிஜிட்டல் ரீட் வந்து 0 மாறும். 0 மாறிடுச்சு அப்படின்னா ஒன்ஸ் இந்த லூப் வந்து பிரேக் ஆகி அடுத்தது வாஷிங்க்கு வந்துடும். ஸோ வாஷிங் வந்த பின்னாடி அடுத்தது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த கட்டத்துக்கு வந்து வந்துக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். அடுத்த ஃப்ளோக்கு வந்துக்கிட்டே இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து நம்ம வந்துட்டு ஒரு வயர் எடுத்துக்கலாம். ஸோ இந்த வயர் எடுத்துக்கலாம். இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்ட்டுனா 4 தான் வச்சோம். ஸோ 4 வச்சுருக்கேன். இந்த வயர் வந்து இப்போ டிஃபால்ட்டாக வந்து ஃபுல் அப்பில் தான் இருக்குது. இந்த வயர் ஃபுல் அப்பில் தான் இருக்குது. இந்த மஞ்சள் தான் க்ரௌண்டு. சரிங்களா? நான் சும்மா இங்கே குத்தி வச்சுருக்கேன். மஞ்சள் தான் க்ரௌண்டு. மஞ்சள் க்ரௌண்டு இது சும்மா இருக்குது. இப்போ 4ல் ஃபுல் அப்பில் இருக்குது. இப்போ இந்த டேட்டா அப்லோட் பண்ணுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், போன வீடியோவில் நான் தெளிவாக தெரியல. ஸோ அதனால் வந்துட்டு இந்த வீடியோவில் வந்துட்டு இந்த கோடை வந்து சீரியல் பிரிண்ட்டும் போட்டிருக்கேன். அதோட வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் இந்த இடத்துலையும் கொஞ்சம் 1-2 மாற்றிருக்கேன். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன் அப்படின்னா அந்த ரெடி தெளிவாக தெரியல, ஆனால் உங்களுக்கு சீரியல் பிரிண்டில் தெரியும். இப்போ ஃபில் ஆகுது. ஃபில்லிங் நீங்கள் வந்துருச்சு.
ஸோ எவ்வளோ நேரம்னா வாட்டர் ஃபில் ஆகிற வரைய. ஸோ வாட்ரு ஃபில் ஆகிட்டு தான் இருக்குது. எப்போனா இந்த பின்ஸ் வந்து குத்துற வரைய, க்ரௌண்டில் குத்துற வரைய. இப்போ நான் குத்துனேன். ஸோ வாஷிங் வந்துருச்சு. இப்போ கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து பார்த்தீங்க அப்படின்னா டன். அப்புறம் திரும்பி அகெயின் ரெடி. ஸோ அகெயின் ரெடி. ஸோ இப்போ நம்ம சென்சாரோட டேட்டாவும் இந்த இடத்துல டிலேக்கு போதுதான் நமக்கு எப்போ அந்த சென்சாரோட டேட்டா வந்து க்ரௌண்டாக மாறுதோ அப்போ தான் வந்து நம்ம வாட்டர் ஃபில் ஆகிருக்குன்னு எடுத்துக்கிட்டு நம்ம இங்கே பண்ணுறோம். ஆனால் உங்கள் சென்சாரை பொறுத்து மாறும். ஒரு சில டேட்டா வந்து டிஜிட்டல் டேட்டாவாக இருக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் சொன்னால் சென்சார் வந்து அவுட்புட் வந்து டிஜிட்டல் அவுட்புட் கொடுக்கலாம், அன்லாக் அவுட்புட் கொடுக்கலாம். அது நீங்கள் இங்கே எடுத்துக்கிறத பொறுத்து. ஸோ நீங்கள் எந்த மாதிரி சென்சார்ஸ் யூஸ் பண்ணுறீங்களோ அந்த மாதிரி. ஸோ நான் இப்போ என்னென்னா ஒரு டிஜிட்டல் சென்சார் யூஸ் பண்ணியிருக்கேன். அந்த டிஜிட்டல் சென்சார் வந்து எனக்கு வாட்டர் ஃபுல் ஆகிடுச்சா க்ரௌண்டுன்னு சொல்லி தரும்னு சொல்லிட்டு நானாக அசியூம் பண்ணிவிட்டு நான் அந்த கோட் எழுதியிருக்கேன். ஆனால் டேட்டா சென்சார்ஸோட டேட்டாஸ்லாம் எப்படி வேணா இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி அப்போ என்ன நடக்குதுன்னா இந்த ஃப்ளோவில் ஃபுல்லாகவே முடிச்சாச்சு. ஒரு பட்டன் அமுக்குறோம், ஃபில் ஆகுது, சென்சாரில் செக் பண்ணுறோம். சென்சார் வந்துட்டு ஃபுல்லான பின்னாடி இண்டிகேஷன் கொடுத்த பின்னாடி அடுத்து வாஷ் பண்ணுது, அடுத்து டன் பண்ணுது. இந்த இடத்துல டைம் செட் பண்ணுறதா செட் பண்ணலாம். அது அடுத்தடுத்து நீங்கள் இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணிட்டே போகலாம். இந்த இடத்துல வந்து இந்த டைம் வச்சுக்கோம் இல்லையா. ஸோ இந்த டைம் வந்து ஏதாவது ஒரு பட்டனை வச்சு டைம் செட் பண்ணுற மாதிரி இருந்தால் செட் பண்ணிக்கலாம், எவ்வளோ நேரம் வாஷ் பண்ணணும் அப்படின்றத. அது முடிஞ்ச உடனே அந்த டைம் முடிஞ்ச உடனே எவ்வளோ நேரம் டன்னுன்னு சொல்லிட்டு வந்துடும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் அடுத்தடுத்து பண்ணிக்கிட்டே இருக்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் லெசனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடுத்த இன்ட்ரெஸ்டான ஒரு டாப்பிக்கில் பார்ப்போம். ஸோ தேங்க்யூ.